அண்ணா டெல்லியில் இருக்காரு, தம்பி சென்னையில் இருக்கான். எல்லாம் கல்யாணம் ஆகி நடுத்தர வயதில் இருக்காங்க. அண்ணா பெரிய பதவியில் இருக்காரு, டெல்லியில் ஒரு மினிஸ்ட்ரியில் பெரிய பதவியில் இருக்கார். தம்பி ஒரு சாதாரண பதவியில் சென்னையில் இருக்கார். ஒரே ஒரு பிரச்சனை, அம்மாவை யார் வச்சுக்கிறது? ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, 6 மாதம் அண்ணன் வச்சுக்கணும், 6 மாதம் தம்பி வச்சுக்கணும். அந்த அம்மா கேட்குது, டேய் ஒரு இடமா என்னை இருக்க விடுங்கடா, அங்கேயும் இங்கேயுமா என்னை வழக்கழிக்காதீங்கடா, முடியலடா, வயசாயிருச்சுடா, ஒரு இடமா இருக்க விடுங்கடா. அதற்கு அண்ணன் தம்பிகள் ஒத்துக்கொள்ளவில்லை. அண்ணன் தம்பிகள் ஒத்துக்கொண்டாலும் அவர்களுடைய மனைவிமார்கள் கட்டாயமாக ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன் அந்த அழிச்சவைய ஏன் உங்க அண்ணா மனைவி வச்சுக்க மாட்டாங்களா? இப்போ பாரு, ட்ரெஸ் பண்ணிட்டு பியூட்டி பார்லருக்கு போய் டெல்லியில் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உங்க அம்மாவை வச்சு வேலைக்கு கஞ்சி செஞ்சு கொடுக்க நானே அப்படின்னு தம்பி மனைவி கேட்குது. அவள் என்ன செய்வான்? இப்போ 6 மாதம் முடிய போகுது. 6 மாதம் முடியுதுன்றது இந்த உலகத்தில் சூரியனுக்கு தெரிகிறதோ இல்லையோ, தம்பியின் மனைவிக்கு கட்டாயமாக தெரிகிறது. SMS அனுப்பிச்சிட்டிங்களா உங்க அண்ணனுக்கு? எதுக்கு? என்ன எதுக்குன்றீங்க? இன்னும் 12 நாளில் முடிய போகுது 6 மாதம். அவர் வராரா, நீங்களே டெல்லி கொண்டு போய் விட்டுட்டு வரீங்களான்னு கேளுங்க முதல்ல. உடனே தம்பி SMS, when are you coming to pick up mother? அண்ணா உடனே பதில் போடுறாரு, என்ன டெப்டேஷனில் போட்டான்ப்பா இந்த வருஷம், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், உங்கள் அண்ணியும் கூட வரேங்கிறா, அதனால் இந்த 6 மாதமும் நீயே வச்சுக்கோ. இப்போ தம்பிக்கு பயம், வீட்டுக்கு போக. இந்த வீட்டுக்கு போய் சொன்னால் என்னென்ன நடக்குமோன்னு பயம் தம்பிக்கு. மனைவிட்ட இந்த மாதிரி டெப்டேஷனா, இதையே சொல்கிறாரு உங்கள் அண்ணன். 3வது தடவை இது. அவரை மாத்திரம்தான் டெப்டேஷன் அனுப்புவாங்களா? டெல்லியில் வேறு ஆஃபீஸரே கிடையாதா? இந்த தடவை நான் வச்சுக்க முடியாது என்னால். ஏம்மா அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு இல்லை, அவங்க பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. எந்நேரம் நான் என்ன செஞ்சாலும் தப்பு 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 தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 6 மாதம் தான் தாங்கும் எனக்கு, கொண்டு போய் விட்டுருங்க. உடனே அண்ணாவுக்கு தம்பி ஃபோன் பண்ணுறாரு, இல்லை நான் இந்த தடவை என்னால் வச்சுக்க முடியாது, இதை பாரு எனக்கு டெப்டேஷன் இருக்குது, இந்த ஒரு தடவை நீ வச்சுக்கோ, நான் அப்புறம் 1 வருஷம் வச்சுக்கிறேன், இது நீ 3வது தடவை சொல்கிற, இது நடக்காது. 2 பேரும் ஒரு முடிவுக்கே வர முடியல. அந்த அம்மா சொல்லுது திரும்ப திரும்ப, டேய் ஒரு இடமா வச்சுக்குங்கடா, ஒரு இடமா வச்சுக்குங்கடா, முடியலடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ தம்பி என்ன பண்ணுறான், அவங்க குடும்ப நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவங்க அப்பாவுக்கு அவர் நண்பர். அந்த நண்பருக்கு தம்பி ஃபோன் பண்ணி, அங்கிள் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, யார் வச்சுக்கிறது, நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கள். அவர் வர்றார் வீட்டுக்கு, உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடச்சிருச்சுப்பா. எப்படி கிடச்சிது? அண்ணன் அழைச்சிட்டு போகிறேன் ஒத்துக்கிட்டாரா? அவன் எங்கே ஒத்துக்க போகிறான், வேற ஒரு முடிவு கிடச்சிருக்கு. என்ன முடிவு அங்கிள்? உங்கள் அப்பா உயிரோடு இருந்தப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷனில் இருந்ததுப்பா, நேற்றுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் வந்தது, உங்கள் அப்பாவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. இப்போ அவர் இறந்துட்டதுனால அவருடைய லீகல் ஹேர் உங்கள் அம்மா தானே, அதனால் உங்கள் அம்மா பேருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ வந்தாச்சு. 1 கோடி ரூபாப்பா ப்ராப்பர்ட்டியோட விலை. என்ன சொல்கிற? தம்பி உடனே அண்ணாவுக்கு SMS அனுப்பிச்சான், நீ சொல்வதை நான் ஆழமாக யோசித்து பார்த்தேன், அம்மா என்னோடு இருப்பது தான் சால சிறந்தது என்ற முடிவுக்கு நான் வந்து விட்டேன் அப்படின்னு இவன் மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்குள்ள டிங் அப்படின்னு அங்கேருந்து ஒரு SMS வந்தது. நான் யோசிச்சு பார்த்தேன், டெப்டேஷனா பெருசு, பெற்ற தாயல்லவா எல்லாவற்றையும் விட பெரியது, அதனால் நானும் உன்னுடைய அண்ணியும் நேரடியாக நம்முடைய அம்மாவை நானே அழைத்து கொண்டு போவதாக முடிவு செய்து விட்டேன். அநேகமாக மெட்ராஸ்கே டிரான்ஸ்ஃபர் நான் அங்கேயே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் இனிமே. இப்போ பிரச்சனை அம்மாவை யார் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதல்ல, அம்மாவை யார் வைத்துக் கொள்வது என்பதற்கு. 2த்துக்கும் நடுவில் ஒன்னே தான் சார் நடந்திருக்கு. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி அந்த வயதான பெண்மணியின் பேரில் வந்திருக்கிறது. சுஜாதா இதோடு கதையை முடித்து விடுகிறார். ஆனால் இந்த கதை முடிகிற கதை அல்ல, இது தொடருகிற கதை.